எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பதிவு வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. புதுசு புதுசாக நீங்கள் வந்து அந்த இடுபொருட்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்குள்ளே போகாமல், அந்த நுட்பங்களை நீங்கள் அதில் கற்றுக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய நிலத்தை வந்து வளப்படுத்துறதுல நுட்பங்களை கற்றுக்கோங்க. நீங்கள் உங்கள் நிலத்துக்கு ஆராய்ச்சியாளராக மாறுங்க. உங்கள் நிலத்தில் நீங்கள் நம்மாழ்வாராக மாறுங்க. இன்னொரு தொழில்நுட்பத்தை நீங்கள் புதுசாக போய் கற்றுக்கிறத விட உங்கள் நிலத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் நிலத்துலேயே நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வழியை மட்டும் மெயினாக பாருங்கள். நான் அதுதான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன். அதில் நான் தேர்வு பண்ண ஒரே ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உரம்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் மட்டும்தான். சரிங்களா? ஜீவாமிர்தம் மட்டும் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது எனக்கா தோணுச்சு, முன்னோர்கள் வந்து என்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்னு விசாரிக்கும்போது புண்ணாக்கு பயன்படுத்தன்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், புண்ணாக்கு மட்டும் என் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் நான் செஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? இதை தாண்டி நான் வந்து வேறு பல உரங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து மேம்படுத்தப்பட்ட தொழு உரம் வந்துருச்சு. பஞ்சகாவியால் குரு பஞ்சகாவியான்னு தயாரிக்கிறாங்க. பஞ்சாமிர்த கரைசல் மாதிரிலாம் நிறைய பழக்கரைசல், ஈயம் அது இதுன்னு ஏகப்பட்டது சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணவே வேணாம். ஒரே ஒரு கரைசல் எடுத்துக்கோங்க. அது எளிமையாக தயாரிக்கிறது, செலவு ரொம்ப ரொம்ப கம்மின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு இயற்கை உரம்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் மட்டும்தான். சரிங்களா? இது என்னுடைய அனுபவத்தில் நான் முழுக்க முழுக்க நேரடியாக என்னுடைய நிலத்தை பற்றின தன்மையை நான் போட்டிருப்பேன். என்னோடது கலர் நிலம். கலர் நிலத்தில் புல் பூண்டு கூட முளைக்காத நிலத்தில் 2வது நாள் 3வது நாளே மண்புழுக்களை வர வச்சது ஜீவாமிர்தம் தான். இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன்.